ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, தற்கால தமிழ்நாடு வரலாறுல வெங்கடேசன் சார் எழுதிய புக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் இப்போ வந்து PS குமாரசாமி ராஜா அவங்களோட ஆட்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக படிக்கலனால ஜஸ்ட் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். PS குமாரசாமி ராஜாவோட ஆட்சி எப்போன்னு பார்த்தோன்னா 1949 to 52. வாழ்க்கை குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1898 ஜூலை 8 பூசப்பாடி சஞ்சீவி ராஜாவுக்கும் முத்தம்மாளுக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் ராஜபாளையம். அப்போ இவர் எங்கே பிறந்திருக்காரு? ராமநாதபுரம் ராஜபாளையத்தில் பிறந்திருக்காரு. இளமையிலேயே அவங்க பெற்றோர் வந்து இழந்ததுனால அவங்களோட தந்தை வழியோட பாட்டியால் வளர்க்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் உள்ள கோவில் நகர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு 8 மைல், அதாவது ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் தான் என்ன இருக்குது, ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்குது. அங்கே 8 மைல் தூரம் நடந்து சென்றே இவர் போய் படிச்சிருந்திருக்காரு. இவர் பள்ளி மாணவராக இருந்த போதே வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து இந்த ஹோம் ரூல் லீக் அது ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா, அதோட கிளைகள் வந்து இவர் இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தானே படிச்சுட்டு இருக்காரு, அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அதனால இவர் வந்து அந்த ஹோம் ரூல் லீக் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காரு. அந்த அரசியல் ஆர்வம் தான் வந்து அவரை சுயாட்சி இயக்கத்தில் ஈடுபட செய்யுது. இவர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்தில் வந்து நிறைய அதுக்கான சங்க கூட்டங்கள், ஹோம் ரூலுக்கான சங்க கூட்டங்களுக்கு இவர் வந்து ஏற்பாடு செஞ்சு ரொம்ப பிரபலமான தலைவர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து பேச வச்சிருக்காரு. அதன் மூலியமாக பார்த்தோன்னா பிபி வாடியா, சத்தியமூர்த்தி, ராஜாஜி இவங்களோட பேச்சுகள்லாம் வந்து குமாரசாமி வந்து நல்லா கவர்ந்து இழுத்திருந்திருக்குது. அதே மாதிரி குமாரசாமி ராஜா வந்து காந்தியையும் வந்து மீட் பண்ணியிருந்திருக்காரு. காந்தியாலையும் கவரப்பட்டு தான் இவர் இந்திய விடுதலை போராட்டத்துக்கு வந்திருந்திருக்காரு. அது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1919. அப்போ குமாரசாமி ராஜாவுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துன அந்த ஹோம் ரூல் அது வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் அவங்க மூலியமா அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அப்புறம் 1919 வந்து காந்தியை மீட் பண்ணதுக்கப்புறம் இந்திய விடுதலை போராட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சுக்கிறாரு. அப்புறம் ரவுலட் அறப்போராட்டத்தில் பங்கேற்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சென்னையில் வந்து நடைபெற்ற முதல் கிலாபத் மாநாட்டுக்கு வரவேற்பு குழு துணைத் தலைவராக இருந்திருக்காரு. அதே மாதிரி காந்தி ஆரம்பிச்ச எல்லாத்துலயுமே இருக்காரு பாருங்க. ஒத்துழையாமை இயக்கத்துல பெரும் பங்கேற்காரு. அதே மாதிரி சட்ட மறுப்பு இயக்கத்துல கலந்து கொண்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. அதே மாதிரி மத்திய சட்டமன்றத்திற்கு பெரும்பான்மை வாக்கு பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. மத்திய சட்டமன்றத்திற்கே இவர் வந்து மேக்சிமம் வாக்குகள் பெற்று என்ன பண்ணியிருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை சட்டமன்றத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அப்ப குமாரசாமி ராஜா வந்து மத்திய சட்டமன்றம், சென்னை சட்டமன்றம் ரெண்டுத்துக்குமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அது வந்து 34, இது வந்து 36. அப்புறம் ராஜாஜியோட அமைச்சரவையில 37ல இவர் வந்து ஒரு அமைச்சர் போஸ்டிங்ல இருந்திருக்காரு. இந்த மாதிரி கோர்வையா படிச்சுக்கோங்க. இப்ப நம்ம படிச்சதுல இருந்து என்னென்ன முக்கியமானது, இவங்க வந்து அப்பா இறந்துட்டாங்க, ராஜபாளையத்துல பிறந்திருக்காரு, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போய் நடந்தே வந்து படிச்சிருக்காங்க. அப்புறம் அன்னிபெசன்ட் அம்மையாரோட சுயாட்சி சங்கம் அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணதுக்கெல்லாம் இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காந்தியை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. 1919ல மீட் பண்ணதுக்கப்புறம் காந்தி ஆரம்பிச்ச நிறைய இயக்கங்கள்ல இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் மத்திய சட்டமன்றம், சென்னை சட்டமன்றம் ரெண்டுத்துக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ராஜாஜி அமைச்சரவையிலையும் இடம்பெற்றிருக்காரு. அதே மாதிரி முக்கியமானது பாருங்க, 34, 36, 37 வரிசையா இருக்கா. 34 மத்திய சட்டமன்றம், 36 சென்னை சட்டமன்றம், 37 வந்து ராஜாஜி அமைச்சரவை. 38ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 40வது தமிழ்நாடு மாகாண மாநாடு ராஜபாளையத்துல இருந்திருக்குது. அதாவது இவர் ராஜபாளையத்துல தானே இருக்கிறாரு. அப்ப ராஜபாளையத்துல 40வது தமிழ்நாடு மாகாண மாநாடு வந்து நடைபெற்றிருக்குது. அதுக்கு காரணம் யாரு, இவர் தான். இந்த மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவராக ராஜாவும் குழு செயலாளராக காமராஜரும். அதாவது இந்த குழுவுக்கு வந்து தலைவர் யாருன்னா குமாரசாமி ராஜா, அதோட செயலர் யாருன்னா காமராஜர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நிறைய இந்த இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் வேண்டாம். நமக்கு எது முக்கியமோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். அப்ப இந்த மாநாடு வந்து ராஜபாளையம் குமாரசாமி ராஜாவின் நாட்டுப்பற்றுக்கு அடையாளமாக திகழ்ந்தது. அதே மாதிரி குமாரசாமி ராஜா வந்து தனிநபர் அறப்போராட்டத்தில் பங்கேற்ற சிறை தண்டனை, அதாவது காந்தி ஆரம்பிச்ச மேக்சிமம் இதுல இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அதுக்காக சிறை தண்டனையும் போயிருந்திருக்காரு. 9 மாத சிறை தண்டனை முடிந்து திரும்பிய ராஜா தெற்கு ராமநாதபுரம் மாவட்ட மன்றத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா இவர் என்ன பண்ணியிருக்காங்க, ராமநாதபுரத்துல வந்து மாவட்ட மன்றத்தின் தலைவராக இவர் வந்து தேர்ந்தெடுக்காங்க. அதே மாதிரி இவர் வந்து கூட்டுறவு வங்கி, சங்கம் இதுலலாம் தோற்றுவிக்கிறதுல வெற்றிகரமா நடத்திருக்காரு. அப்ப இவர் வந்து கூட்டுறவு வங்கி, சங்கங்கள் இதை தோற்றுவிக்கிறதுல வெற்றிகரமா இருக்காரு. அப்ப இவர் ராஜபாளையத்துல தானே இருக்காரு. அப்ப ராஜபாளையத்தில் உள்ள பூபதி ராஜா கூட்டுறவு வங்கி அப்படிங்கிறது வந்து இவரோட முயற்சியின் விளைவாக நடந்திருக்குது. அது சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்குது. அப்ப இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், கூட்டுறவு வங்கி, இந்த உள்ளாட்சி நிறுவனம் இதுக்கெல்லாம் இவர் வந்து ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்றாரு. அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காரு. அந்த மாதிரி இதுல எல்லாம் இவர் வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயங்கள்ல இவர் வந்து பங்கேற்று இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது.
அதுக்கடுத்து பார்த்தோன்னா குமாரசாமி ராஜா 1946 ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியிலிருந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதாவது போட்டியின்றி எப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு 1946, அது எந்த இடம்னு பார்த்தோன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மத்திய சட்டப்பேரவைக்கும் சரி சென்னை சட்டமன்றத்திற்கும் செலக்ட் ஆயிருந்திருந்தாரு. என்ன படிச்சோம் 34, 36, 37ல ராஜாஜி அமைச்சரவை. அதே மாதிரி போட்டியின்றி எப்ப செலக்ட் பண்ணப்படுறாருன்னா 1946 ஸ்ரீவில்லிபுத்தூர். பிரகாசம் அமைச்சரவையில் விவசாயம் பொதுப்பணி கூட்டுறவு அமைச்சராக. அப்ப பிரகாசம் சிஎம்மா இருக்கிற சமயத்துல இவர் வந்து இந்த இதுலலாம் அமைச்சரா இருந்திருக்காரு. இந்தியா விடுதலை பெற்ற பின்னர் சென்னை மாகாண முதலமைச்சர் ஆனார். இதுதான் முக்கியமானது, இதை தான் நோட் பண்ணிக்கணும். இந்தியா விடுதலை பெற்ற பின்னர் சென்னை மாகாண முதலமைச்சர் ஆனவர் யாரு 1949 to 52 இருந்த இவர் தான் குமாரசாமி ராஜா. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரிசாவோட கவர்னரா போயிருக்காரு. இங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கேப் விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரிசாவோட ஆளுநரா போயிருக்காரு. குமாரசாமி ராஜாவின் வாழ்க்கை தேசப்பணிக்காக அர்ப்பணிக்கப்படுது. மக்கள் நலனே தன் நலன் என்று வாழ்ந்தவர் இவரு. சொத்தின் பெரும்பகுதியை பொதுமக்கள் சேவைக்காக கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ராஜபாளையத்துல இவர் வந்து காந்தி மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா உள்ளவரா. அப்ப ராஜபாளையத்தில் உள்ள காந்தி கலைமன்றம் குமாரசாமி ராஜாவின் பயன்கருத தேசப்பணிக்கான நினைவு சின்னம். அப்ப ராஜபாளையத்துல காந்தி கலைமன்றம் ஒண்ணு இருக்குது, அது வந்து இவரோட நினைவு சின்னமா இருக்குது. ஓயாது உழைத்த அந்த தேசாபிமானி 1947 மார்ச் 15ல இறந்துட்டாரு. இவர் முதலமைச்சர் பார்த்தோன்னா பூசப்பாடி சஞ்சீவி குமாரசாமி ராஜா 1949 ஏப்ரல் 6ல சென்னை மாகாணம் முதலமைச்சரா பொறுப்பேற்கிறாரு. 1949, அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சென்னை மாகாண முதலமைச்சரா ஆகிறவர் யாரு, இந்த குமாரசாமி ராஜா. இவர் முதலமைச்சரா ஆன சமயத்துல தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கோஷ்டிக்குள்ளார நிறைய சண்டை வந்து இருந்திருக்குது. அதாவது பிரகாசத்துக்கும் காமராஜர் கோஷ்டிக்கும் வந்து நிறைய வந்து போட்டி வந்திருந்திருக்குது. அப்போ ஓமாந்தூர் ராமசாமி வந்து ரெட்டியாருக்கு பின் யார் சென்னை சட்டப்பேரவை தலைவராவது என்பதில் இழுபறி இருந்தது. அதாவது ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு அப்புறம் சென்னை சட்டப்பேரவை தலைவர் ஆகுறது யாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய இதா இழுபறி ஆயிருக்குது. யாருன்னா இந்த ஓமாந்தூரார் சொல்றாங்கல்ல, அதுக்கு அடுத்து சென்னை சட்டப்பேரவை தலைவர் ஆகுறது யாரு அப்படிங்கிறதுலதான் இதாயிருக்குது. ராஜாஜி, பிரகாசம், சுப்பராயன் ஆகியோர் குமாரசாமி ராஜா சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவராவதை விரும்பவில்லை. அதாவது ராஜாஜி, பிரகாசம், சுப்பராயன் இவங்க 3 பேத்துக்கும் இந்த குமாரசாமி ராஜா வந்து சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் ஆகுறது இவங்களுக்கு வந்து பிடிக்கல. ஆனா ராஜாவுக்கு யார் சப்போர்ட் இருக்குது, காமராஜரோட சப்போர்ட் இருக்கிறதுனால காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டோட சிஎம் இவர் வந்து வந்துடுறாரு. அப்ப அமைச்சரவையில குமாரசாமி ராஜாவின் அமைச்சரவையில யார் யார் இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. இங்க நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த அமைச்சரவையில வந்து இருக்கிறாங்க. சென்னை மாகாணம் 1950 இந்தியா விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் சென்னை ராஜதானி அப்படிங்கிறது வந்து சென்னை மாகாணம். அப்ப விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் தான் சென்னை ராஜதானி வந்து சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது. அது எப்பன்னா 1950 ஜனவரி 26 நமக்கு அந்த ரிபப்ளிக் வருது இல்ல, அந்த சமயத்துல சென்னை மாகாணம். தற்போதைய சென்னை மாகாணம் அப்படின்னம்னா இப்ப இருக்கிற தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இது எல்லாத்தையும் சேர்த்துதான் அப்போ வந்து சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் முறையாக வயது வந்தோருக்கு வாக்குரிமை என்ற அடிப்படையில் நடத்தப்பட்டது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 18 வயசு ஆனவங்க ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி நடைபெற்ற தேர்தல் வந்து 1952 ஜனவரியில நடந்த தேர்தல். அதுக்கு முன்னாடிலாம் சொத்து உள்ளவங்க தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப இந்த தேர்தல் 1952 ஜனவரியில வந்து முதல் சுதந்திர இந்திய மாநில அமைச்சரவை அமைக்கப்பட்டது. அப்ப இதுதான் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு மாநில அமைச்சரவை அமைக்கிறாங்க. எப்பனா தேர்தல் முடிந்து 1952 மார்ச் 1ல 52 ஜனவரியில தேர்தல் முடிஞ்சிருச்சு. அமைச்சரவை அமைக்கிறது 52 மார்ச் 1. இந்திய குடியரசின் கீழ், அதாவது 1950 ஜனவரி 26 தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் PS குமாரசாமி ராஜா. அதாவது இந்திய குடியரசுனா நமக்கு வந்து ரிபப்ளிக் ஆயிடுச்சு, குடியரசு நாடா ஆயிடுச்சு. எப்ப 1950 ஜனவரி 26. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்படி வந்துருச்சு பாருங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த PS குமாரசாமி ராஜா. ஏன் இந்த இடத்துல முதல் முதலமைச்சர்னு சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாநிலத்தோட முதல்வரை எப்படின்னு அழைச்சிட்டு இருக்காங்க, பிரதமர்னு சொல்லிதான் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்ப நம்ம அந்த ரிபப்ளிக் ஆனதுக்கு அப்புறம் தான், இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட இல்ல, ரிபப்ளிக் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பிரதமர்ங்கிற வார்த்தையை என்னன்னு மாத்திட்டாங்க, முதலமைச்சர்னு மாத்திட்டாங்க. அதன் பிரகாரம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் யாருன்னு கேட்டோம்னா PS குமாரசாமி ராஜா. சாதனைகள் இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவர் வந்து முதலமைச்சரான குமாரசாமி ராஜா, அதாவது இவர் வந்து எப்படி சிஎம் ஆனாரு, சூழ்நிலை கட்டாயத்தினால நிறைய உட்கட்சி பூசல் நடைபெற்றிருக்குது. காமராஜர் சப்போர்ட்டோட இவர் வந்து சிஎம் ஆயிருந்திருக்காரு. அப்போ உள்ளுக்குள்ளார நிறைய பிரச்சனைகளை இவர் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. உணவு தட்டுப்பாடு, வேலையின்மை இதெல்லாம் இவர் வந்த சமயத்துல இருந்திருக்குது. ராஜாவுக்கு முன்னிருந்த டி பிரகாசரும் ஓமந்தருக்கும் இந்த பிரச்சனையை சமாளிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அதாவது இவங்களுக்கு முன்னாடி சிஎம் இருந்தவங்க யாராரு, டி பிரகாஷ், ஓமந்தூரார். இவங்களும் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ராஜாவும் காலம் தாழ்த்தாது பல
அவசர கால அதாவது உணவு தட்டுப்பாடு வேலையின்மைலாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இவரும் காலம் தாழ்த்தாம என்ன பண்ணியிருக்காரு, நிறைய அவசர கால திட்டங்களை வந்து இது பண்ணியிருக்காரு. சாதனை என்ன பண்ணியிருக்காருன்னா உணவுப் பொருள் விநியோகம், அதாவது வழக்கத்தில் இருந்த பொது விநியோக திட்டம், அதாவது ரேஷன் ஷாப் சொல்லுவாங்கல்ல, அதை வந்து சீரமைச்சிருக்காங்க. அரிசியை பயன்படுத்துவதற்கு அரிசி கொடுத்துருக்காங்க. அரிசி யூஸ் பண்ணாதவங்களுக்கு மைதா, ரவை, கோதுமை இந்த மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இவர் சிஎம் ஆகுறப்ப நிறைய உணவு தட்டுப்பாடு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பார்த்தோமா, அப்போ அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, ரேஷன் பொருட்களை அரிசி யார் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அரிசி கொடுக்குறது, அரிசி வாங்காதவங்களுக்கு மைதா, ரவை, கோதுமை அந்த மாதிரி. அதே மாதிரி மதிய உணவு திட்டம்னு இருக்கும்ல, அதை வந்து நடத்தியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா உணவுப் பொருட்கள் கையிருப்பை பற்றி மக்களுக்கு வந்து அதாவது உணவுப் பொருட்கள் இவ்வளோ கையிருப்பு இருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து தெரிவிக்கப்படுத்துறாங்க. அதனால வந்து மக்களோட உணவு பிரச்சனை வந்து கட்டுக்குள்ளார கொண்டு வரப்பட்டது. விவசாய விளைபொருட்கள் வந்து கட்டாயமா விவசாயத்துல வரக்கூடிய அந்த விளைபொருட்கள் எல்லாத்தையும் கட்டாயமா கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணி அதன் மூலம் ரேஷன் கடைகள் மூலம் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ உணவு பற்றாக்குறையை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து உணவு உற்பத்தி பெருக்கம். உணவுப் பொருள் விநியோகம் வந்து அவசர கால குறுகிய கால திட்டம். அதாவது ரேஷன் கடையில பொருட்கள் விநியோகம் பண்றது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு குறுகிய கால திட்டமா அதை இது பண்ணியிருக்காங்க. இது இல்லாம நிறைய வந்து தொலைநோக்கு அதாவது ஃபியூச்சரை திங்க் பண்ணி வேளாண்மை திட்டங்கள் நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் இருந்த உணவு உற்பத்தி நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டன. தரிசு நிலங்கள், அதாவது எதுவுமே பயிரிடப்படாம தரிசு நிலங்களா இருக்கும்ல, அதை வந்து விளைநிலங்களா மாத்துறாங்க. அதாவது அடுத்த சாதனை என்ன பண்றாரு, உணவு உற்பத்தியை இன்னும் பெருக்கமடைகிறாரு. அப்ப இதற்கு தேவையான வசதிகள், அப்ப விவசாயத்தை பொறுத்தளவுக்கு என்னென்ன வேணும், அந்த பம்பு செட்டு, அந்த மோட்ரு, இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறாங்க. தரிசு நிலங்கள்லாம் விவசாய நிலங்களா மாத்துறாங்க. ஏழை விவசாயிகளுக்கு வந்து நிலத்துக்கான பட்டா வந்து கொடுக்குறாங்க. விவசாய இடுபொருட்கள் கிடைக்க தக்க ஏற்பாடு செய்யறாங்க. இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. உரம் வந்து இலவசமா கொடுக்கறது. அப்போ உணவுல வந்து நம்ம என்ன பண்றோம், தன்னிறைவு நோக்கம், அதாவது உணவுக்காக மற்ற நாடுகளை நம்ம டிபெண்ட் பண்ணி இல்லாம நமக்கு தேவையான பொருளை நம்மளே தயாரிச்சுக்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, தன்னிறைவு நோக்கத்தோட மேற்கொள்ளப்பட்டது. மத்திய அரசின் உதவியோட பல விவசாய உற்பத்தி பெருக்க மற்றும் மீன்வள திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப 2வது சாதனம் முடிஞ்சிருச்சு. அடுத்து 3வது என்னன்னா ஜமீன்தாரி முறை ஒழிப்பு. அதாவது ஜமீன்தாரி முறைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விவசாயிகளை வந்து அடக்கி ஆளுவாங்க, அவங்கதான் ஜமீன்தாரி முறை. அது வந்து ராமநாதபுரம், சிவகங்கை, வெங்கடகிரி, பொப்பிலி, விஜயநகரம் போன்ற பெரிய பண்ணைகள் ஜனநாயக நாட்டில் வட்ட ஓட்டைகள் திணிக்கப்பட்ட சதுர கட்டையாக பொருந்தாமல் இருந்தன. இவற்றை அதாவது இந்த ஜமீன்தாரி முறையை ஒழிக்கிறதுக்காக வந்து இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் யாரு, ஓமாந்தூர், அவங்களோட ஆட்சி காலத்துல வந்து சென்னை மாகாண ஜமீன் ஒழிப்பு மசோதா அப்படின்னு ஒரு மசோதா இது பண்ணி அதை சட்டமாக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஜமீன்தாரி முறையை ஒழிக்கணும் அப்படிங்கறத மசோதா கொண்டு வந்து சட்டமாக்கிட்டாங்க. எப்பன்னா 1948. ஆனால் அந்த சட்டம் வந்து பல்வேறு காரணங்களால என்ன பண்ணிருக்காங்க, அதை வந்து செயல்படுத்தல. அப்ப குமாரசாமி ராஜா என்ன பண்ணிருக்காரு, நிறைய பெரிய பண்ணையார்கள் இருந்தாங்களா, அவங்க எல்லாம் நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த எதிர்ப்பையும் மீறி இவர் என்ன பண்ணிருக்காரு, இதுக்கு முன்னாடி போட்ட ஓமாந்தூரர் சட்டத்தை வந்து இவர் வந்து நடைமுறைப்படுத்துறாரு. அப்ப சென்னை மாகாணத்துல இருந்த 2000க்கும் மேற்பட்ட பெரிய ஜமீன் பண்ணைகள், நூற்றுக்கணக்கான சிறு பண்ணைகள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அவ்வாறு அரசாங்கம் கையகப்படுத்திய நிலங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, பட்டா மூலமா மற்ற நிலமற்ற விவசாயிகளுக்கு வந்து விநியோகம் செஞ்சிருக்காங்க. பெரிய பெரிய ஜமீன்தார்கள்ட்ட இருந்து நிறைய நிலங்களை எல்லாத்தையும் கவர்மெண்ட் வாங்கிட்டு நிலமில்லாத அந்த விவசாயிகளுக்கு வந்து அதெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இவ்வாறு சென்னை மாகாணத்தில் இருந்த 33 ஜமீன்தாரி பண்ணைகள் அரசுடைமையாக்கப்பட்டன. அப்ப சென்னை மாகாணத்தில் இருந்த எவ்வளவு ஜமீன்தாரி பண்ணைகள் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்குது, 33. அப்ப ஜமீன்தாரி ஒழிப்பு வந்து குமாரசாமி ராஜாவின் இது வந்து ஒரு துணிகரமான செயல், பண்ணையர்களை எதிர்த்து துணிகரமான செயல் பண்ணியிருக்காங்க. அப்ப இது ஒரு சாதனை. நிறைய சாதனைகள், அந்த எதுவுமே நம்ம ஃபுல்லா படிக்கலனால டைட்டில மட்டும் தெரிஞ்சுக்கணும். குமாரசாமி ராஜானா இந்தந்த சாதனைகள் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து இனாம் கிராமங்கள். இப்ப ஜமீன்தாரி முறையை வந்து ஒழித்தால் மட்டும் போதாது, அந்த முறையின் கீழ் ஜமீன்தார்களின் கட்டுப்பாட்டில் இருந்த நிறைய இனாம் கிராமங்கள், இப்போ வந்து நிலங்களை எல்லாத்தையும் வாங்கி மக்களுக்கு, அதாவது நிலமற்ற விவசாயிகளுக்கு கொடுத்தாச்சு. இன்னும் ஜமீன்தார்களோட கட்டுப்பாட்டுல என்ன இருக்குது, இனாம் கிராமங்கள். அந்த கிராமங்களை எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வரணும். அதே மாதிரி விளைநிலம், தரிசு நிலம், அதாவது விளைவிக்கிற நிலையத்துல விளைநிலம், விளைவிக்காத நிலம் எல்லாம் தரிசு நிலம் அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் பிரிச்சு முறையா பட்டா போட்டு ஏழை விவசாயிகளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதனால 20,000க்கும் மேற்பட்ட இனாம் கிராமங்கள், அப்ப இனாம் கிராமங்களை எல்லாத்தையும் அடையாளம் கண்டு அதை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, அதையெல்லாம் மீட்டு கொண்டு வந்து நிலமற்ற விவசாயிகளுக்கு வந்து வழங்கப்படுவதற்கான அந்த நிலங்கள் எல்லாம் பிரிச்சு கொடுக்கறதுக்கான அந்த வேலைகள்லாம் நடந்திருக்குது. அப்ப பல நூற்றாண்டு காலமாக இருந்த அந்த ஜமீன்தாரி முறையை வந்து அரசுடைமையாக்கி அந்த ஜமீன்தாரி முறையை என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பட்டா நிலங்களை வந்து விவசாயிகளுக்கு வந்து இலவசமாக 2 ஆண்டு கால அவசரத்துக்குள்ள, அதாவது 2 வருஷத்துக்குள்ளார பண்ணையார்கள்ட்ட இருந்து எல்லா நிலத்தையும் வாங்கி அதை நிலமற்ற விவசாயிகளுக்கு வந்து செய்து முடிச்சிருக்காரு இந்த முதலமைச்சர் குமாரசாமி ராஜா. இது ஒரு சாதனை. அடுத்து வந்து ஹரிஜன நலத்துறை. ஹரிஜன முன்னேற்ற
முன்னேற்றத்தில் வந்து ஆழ்ந்த அக்கறையும் அனுபவம் மிக்க குமாரசாமி ராஜா வந்து சொசைட்டி சமூக நலத்துறையின் கிளையாக இருந்த அரிஜன நலத்துறையை 1949 ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து தனித்துறையாக, அதாவது சமூக நலத்துறையோட ஒரு பிரான்ச்சா இருந்திருக்குது அரிஜன நலத்துறை அப்படிங்கிறது. அப்போ ஒரு பிரான்ச்சா இருக்கிறப்ப அதை அவ்வளோக்கா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி துறையாவே தனி டிபார்ட்மெண்ட்டாவே மாத்துறாரு. அரிஜன நலத்துறை அந்த மக்களோட முன்னேற்றத்துக்கு நிறைய பண்ணணும், அவங்களுக்கான நலங்கள் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1949 ஏப்ரல் 14 அது ஒரு தனித்துறையா மாத்துறாரு. இந்த துறைக்கென ஒரு இயக்குனரையே நியமிச்சுறாரு. அவங்களோட நிர்வாகத்தின் கீழே மாவட்ட அரிஜன நலத்துறைகள், அப்ப அவங்களுக்கு மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி பாக்குறதுக்குன்னு சொல்லி ஒரு இயக்குனரை நியமிச்சுட்டாங்க. அப்ப அவங்களுக்கு தேவையான நலத்துறைகள் எல்லாமே அவங்க வந்து பண்றாங்க. இப்ப அரிஜன நலத்துறையின் கீழ் பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அரிஜனங்களுக்கு காலனிகள் கொடுத்திருக்காங்க, கூட்டுறவு சங்கங்கள், வீட்டு மனைகள், விவசாய கடன்கள், இலவசமா பத்திரப்பதிவு பண்றது, இலவசமா மருத்துவ வசதி, நடமாடும் மருத்துவ ஊர்தி, அதுக்கப்புறம் வந்து மருந்தகம், இதெல்லாம் அவங்களே தேடி போற மாதிரி வீட்டு மனைகள், காலனி கட்ட குடிநீர் வசதிக்கு, குடிசை தொழில் துவங்க, மருத்துவ செலவுக்கு, அரசாங்க வரவு செலவு திட்டத்துக்கு, இதுக்கெல்லாம் அரிஜன நலத்துறைக்குன்னே சொல்லிட்டு கவர்மெண்டோட வரவு செலவு திட்டத்துல நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. மதம் மாறிய அரிஜனங்களுக்கும் இலவச பட்டாமனைகள் கொடுத்திருக்காங்க. அரிஜன பள்ளிகள், விடுதிகள் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. அரிஜனங்களின் தேவைகளையும் பிரச்சனைகளையும் கவனிப்பதற்காக புதிய ஆபீஸ் திறக்கப்பட்டு அவைகளுக்கு வந்து நிறைய அதிகாரிகள், ஆபீசர்ஸ், அலுவலர்கள் இதெல்லாம் நியமிக்கிறாங்க. அப்ப இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் அரிஜன நலத்துறை, அப்ப இதுக்கு முன்னாடி வந்து சமூக நலத்துறையோட ஒரு பிரான்ச்சா இருந்த அரிஜன நலத்துறை டைரக்டா சிஎமோட நேரடி கட்டுப்பாட்டு கீழே வந்து நல்ல சிறப்பாக செயல்பட்டு இருந்தது. இது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் வந்து முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் கீழே இந்த துறை இருந்திருக்குது அப்படின்னோம்னா அது குமாரசாமி ராஜா சிஎம்மா இருந்த சமயத்துல. அடுத்த சாதனை பார்த்தோன்னா பூரண மதுவிலக்கு. அதாவது மதுவிலக்கு வந்து ஒரு தேசிய கொள்கை. பூரண மதுவிலக்கு வந்து காந்தியோட குறிக்கோள். இவருக்கு ஆல்ரெடி காந்தியோட பிடிக்கும். ராஜாஜியோட முதல் ஆட்சி காலம் 32 to 39ல மதுவிலக்கு வந்து ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் அவர் வந்து இது பண்ணியிருப்பாரு. மீதி எங்க மாகாணம் ஃபுல்லா அதை வந்து நடைமுறைப்படுத்தல. அதுக்கப்புறம் பிரகாசம் ஓமாந்தூரர் அவங்க ஆட்சி காலத்துல வந்து பூரண மதுவிலக்கு இல்லை. அப்ப குமாரசாமி ராஜாவின் ஆட்சி காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, பூரண மதுவிலக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து வெறும் கோஷமாக மட்டும் பயன்படுத்தாமல் அதை வந்து ஃபுல்லாவே செயல்படுத்தி காமிச்சிருக்காரு. யாரு, குமாரசாமி ராஜா. அப்ப 1949 ஏப்ரல் 1 தேதியன்று சென்னை மாகாணத்திலிருந்து 25 மாவட்டங்களிலும் பூரண மதுவிலக்கு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அப்ப 49 ஏப்ரல்ல என்ன பண்ணிருக்காங்க, சென்னை மாகாணத்துல இருந்த 25 மாவட்டங்களே, அப்ப சென்னை மாகாணத்துல அப்ப எவ்வளவு மாவட்டங்கள் இருந்திருக்குது, 25 மாவட்டங்களிலும் வந்து பூரண மதுவிலக்கை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அவரோட மதுவிலக்கு கொள்கை வந்து அசைக்க முடியாத மன தெளிவின் வெளிப்பாடு. அவர் மது அருந்துவதை தனிப்பட்டவரின் பழக்கமாக கருதாமல் அது வந்து ஒரு சமுதாய சீர்கேடு, அதாவது மது அருந்துறது வந்து ஒரு தனிப்பட்டவரோட பழக்கமா இது மட்டும் இது பண்ணாம அது வந்து சொசைட்டியோ அது சீர்கேடு ஆக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. இந்த சீர்கேட்டை ஒழிக்க அவர் எதையும் செய்ய தயாராக இருந்தார். பூரண மதுவிலக்கால் இப்ப வந்து கவர்மெண்ட்டுக்கு வருவாய் இழப்பை பற்றி அவர் வந்து கவலைப்படவே இல்லை. ஆனா இது வந்து ராஜாஜி என்ன பண்ணிருப்பாருன்னா வருவாய் இழக்குதுன்னு சொல்லிட்டு வரியை வந்து அதிகப்படுத்திருப்பாரு. ஆனா அதை பத்தி இவர் எதுவுமே கவலைப்படல, மக்களையும் எதுவும் இவர் வந்து கஷ்டப்படுத்தல. இது பற்றி இதனால எதிர்கட்சிகள் வந்து நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா இது இவர் வந்து கண்டுக்கவே இல்லை. மதுவிலக்கால் ஏற்படும் இழப்பை வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு, மதுவிலக்க வந்து பூரண மதுவிலக்கு கொண்டதுன்னா ஏழைகள் வந்து ஏழை பெண்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல, தான் ஹஸ்பண்ட்ஸ் வீட்டுல உள்ள ஜென்ஸ் வந்து தண்ணி அடிக்காம அந்த மாதிரி இருக்கிறத நினைச்சு அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல, அதுதான் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய முதலீடு அப்படின்னு சொல்லி இவர் வந்து நினைக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய நல்ல விஷயம் பாருங்க. மது பழக்கம் என்னும் இந்த சீர்கேடு மக்களின் அன்றாட வாழ்க்கையை சீரழித்துள்ளது என கூறி மிகுந்த வருத்தம் அடைகிறாரு. எனவே காந்தியின் பூரண மதுவிலக்கு கனவை நனவாக்கும் முயற்சியாக கருதி பூரண மதுவிலக்கு திட்டத்தை துணிந்து வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காரு. அடுத்து முன்மாதிரி முதலமைச்சர், அதாவது பூரண மதுவிலக்கு திட்டத்தின் கீழ் கல், சாராயம், மேல்நாட்டு மது வகைகளுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணிட்டாரு, தடை விதிச்சிட்டாரு. இந்த தடையை கண்காணிக்க சிறப்பு அமலாக்க பிரிவு, அப்ப இது எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கு சிறப்பு அமலாக்க பிரிவு, மதுவிலக்கு பிரிவு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தடையை மீறி யாராச்சும் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் இது பண்றாங்க அப்படின்னம்னா அவங்க எல்லாம் கடுமையா தண்டிக்கிறாங்க. பரம்பரையாக கல்லிறக்கும் தொழிலில் ஈடுபட்டு இருந்திருக்கு மாற்று தொழில்கள், பரம்பரையா அவங்க அந்த தொழில் தான் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குங்கிறதுனால மாற்று தொழில்கள் துவங்குவதற்கான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அதே மாதிரி கூட்டுறவு சங்கங்கள் மூலியமாக நிறைய நிதி உதவி, அந்த நீங்க தொழில் தொடங்குறதுக்கு தேவையான நிதி உதவி கொடுக்குறாங்க. மது விலக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யறாங்க. மது அருந்துவதற்காக செலவிட்ட பணத்தை வந்து சேர்த்து வைக்கணும், அப்படிங்கிற காசு இருக்கிறதுனால தானே நீ போய் தண்ணி அடிக்கிற, அப்ப அந்த காசை நீ சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறு சேமிப்பு திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. குடிப்பழக்கத்துக்கு அடிமையினால் புதுவாழ்வு பெற மறுவாழ்வு திட்டங்கள் நடைமுறைப்படுத்திருக்காங்க. அவங்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டங்கள் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. உதட்டளவு உபச்சாரம் இல்லாமல் ஏழைகளின் மீது உண்மையான அன்பு, அக்கறை
அக்கறை கொண்டவர்களால் மட்டுமே பூரண மதுவிலக்கு திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர் யாருன்னா குமாரசாமி ராஜா. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு கிரேட் எக்ஸாம்பிளா வந்து இருந்திருக்காரு. அதே மாதிரி அடுத்த சாதனை என்ன பண்ணியிருக்காருன்னா கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கை தான் வந்து குமாரசாமி ராஜாவின் கல்விக் கொள்கையாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் மும்மொழி திட்டத்தில் வந்து ஒரு சில மாறுபாடுகள் செஞ்சு இவர் வந்து செம்மையா அதை செயல்முறைப்படுத்திருக்காரு. அதாவது ஆங்கில மொழி, இங்கிலீஷ் மொழி வந்து எப்பயில இருந்து சொல்லித்தராங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து சொல்லித்தராங்க. முதல் மொழி வந்து தமிழாகவும் 3ஆம் மொழி இந்தியாவும் இருந்தது. முதல் மொழி வந்து தமிழ் தான், 3வது மொழியா தான் ஹிந்தியா வச்சிருக்காங்க. அனைத்து ஏழை குழந்தைகளுக்கும் அடிப்படை கல்வியும், ஹரிஜன குழந்தைகளுக்கு கட்டாய கல்வியும். அவங்க சொல்ற வேர்டே பாருங்க, ஏழை குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி, பேசிக் எஜுகேஷன். இதே இது ஹரிஜன குழந்தைகளுக்கு வந்து கட்டாயமா நீங்க கல்விக்கு வரணும். ஏன்னா அதுல உள்ள பிள்ளைங்க தான் நிறைய பேர் வராம இருப்பாங்களா, அப்ப அவங்களுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்களுக்கு வந்து எவ்வளவு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க பாருங்க. முன்னாள் கல்வி அமைச்சர் அவினாசி லிங்கம் செட்டியாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட முதியோர் கல்வி திட்டம். அப்ப இதுக்கு முன்னாடி கல்வி அமைச்சரா இருந்தவர் யாரு? அவினாசி லிங்கம் செட்டியார். அவரால் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டதுதான் என்னது? முதியோர் கல்வி திட்டம். அது வந்து உத்வேகத்தோட இவங்க அதை வந்து செயல்படுத்துறாங்க. கல்வி பிரச்சார கூட்டங்கள், கல்வி மாநாடுகள், ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்படுறாங்க. புதிய பள்ளிகள், கல்லூரிகள், தொழில் கல்வி நிலையங்கள், ஆசிரியர் பயிற்சி கூடங்கள் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. கிராமத்துக்கு ஒரு பள்ளி என்பது முதலமைச்சர், அதாவது ஒரு கிராமம்னா ஒரு பள்ளியாவது இருக்கணும் அப்படிங்கிறதுல இவர் ரொம்ப வந்து குறியா இருக்கிறாரு. அரிஜனங்கள் மற்றும் பூர்வ குடிமக்களுக்கு உயர் கல்விக்கூடங்களில் அதிக இடங்கள் கிடைப்பதற்கான முயற்சி. அதாவது அரிஜனங்கள் மேல வந்து ரொம்ப இவர் வந்து தனி ஒரு அக்கறை கொடுத்து அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி பண்றாரு. சுருங்க கூறின் குமாரசாமி ராஜாவின் ஆட்சி காலத்தில் பல கல்வி சீர்திருத்த முற்போக்கு திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. எனினும் காமராஜரின் கட்டாயத்தின் பேரில் அவினாசி லிங்கம் செட்டியாருக்கு மீண்டும் கல்வி அமைச்சர், அதாவது இதுக்கு முன்னாடி அமைச்சரவையில இவருக்கு கல்வி அமைச்சர் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க அவினாசி லிங்கத்துக்கு. அவர் தான் வந்து இந்த முதியோர் கல்வி திட்டம் எல்லாம் கொண்டு வந்தாரு. ஆனா இந்த சமயத்துல அந்த அவினாசி லிங்கம் செட்டியாருக்கு வந்து கல்வி அமைச்சர் போஸ்டிங் வந்து கொடுக்கல. அது யாரோட கட்டாயத்தின் பேரில்? காமராஜரோட கட்டாயத்தின் பேரில் அவர் வந்து கொடுக்கப்படாமையால் கல்வி பணி வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்றாரு. யாரு? சி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரு சொல்றாரு. கிராம வளர்ச்சி. கிராம வளர்ச்சியை மாநிலத்தின் உண்மையான வளர்ச்சி என்ற உண்மையை நன்கு அறிந்தவர் முதலமைச்சர் குமாரசாமி ராஜா. அதாவது இவர் வந்து காந்தியோட கருத்து மாதிரியே தான் இவரோட கருத்து வரும். அப்போ வந்து கிராம வளர்ச்சி தான் வந்து ஒரு மாநிலத்தோட உண்மையான வளர்ச்சி அப்படிங்கிற உண்மையை வந்து நல்லா அறிஞ்சவர் தான் இந்த சிஎம். எனவே கிராமங்களின் பன்முக வளர்ச்சிக்கு வந்து முன்னுரிமை, ப்ரையாரிட்டி. எப்படி ஹரிஜன மக்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்த மாதிரி கிராமங்களுக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்குறாரு. கிராம மக்களின் பொருளாதார சமூக கல்வி மேம்பாட்டுக்காக கிராம புனரமைப்பு திட்டம் செயல்படுத்துறாங்க. இந்த திட்டத்தின் பகுதியாக பிர்கா வளர்ச்சி மையங்களும் பயிற்சி கூடங்களும் துவக்கப்பட்டன. அப்ப கிராம புனரமைப்பு திட்டத்திற்காக என்ன வளர்ச்சி மையம் ஆரம்பிச்சாரு? பிர்கா வளர்ச்சி மையம், பயிற்சி கூடங்கள். அதே மாதிரி மாதிரி கிராமங்கள் உருவாக்குறாங்க. கிராம கூட்டுறவு சங்கங்கள், அதாவது இவங்க உள்ளாட்சிக்கும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. கூட்டுறவு சங்கங்கள் இதுக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கைத்தொழில்கள் இதெல்லாமே ஊக்குவிச்சிருக்காங்க. பஞ்சாயத்து, கூட்டுறவு சங்கம், பள்ளிக்கூடம் ஆகிய மூன்றும் கிராம வளர்ச்சி திட்டம். அதாவது ஒரு கிராம வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு அடிப்படை அமைப்பு என்னது? கிராமத்துல கண்டிப்பா பஞ்சாயத்து முறை இருக்கணும், கூட்டுறவு சங்கம் இருக்கணும், பள்ளிக்கூடம் இருக்கணும். இது எல்லாமே வந்து கிராமத்தோட வளர்ச்சி திட்டத்தோட அடிப்படை பேசிக் அமைப்பு அப்படிங்கறது அது எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அடுத்து வந்து ஆட்சித்துறை, நீதித்துறை பிரிப்பு. அதாவது சட்டத்துறை, ஆட்சித்துறை, நீதித்துறை ஆகிய மூன்று வந்து அரசாங்கத்தோட 3 பெரும் அங்கம். அதாவது சட்டம் இயற்றுறதை வந்து நடைமுறைப்படுத்துறது ஆட்சித்துறை. அதுல ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா அதை பத்தி கேள்வி கேட்கறது நீதித்துறை. இதுதான் வந்து கவர்மெண்டோட 3 பெரிய அங்கம். அதாவது சட்டம் இயற்றல்னா சட்டத்துறை, சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல்னா ஆட்சித்துறை. இந்த ரெண்டுக்கும் இடையில ஏதாச்சும் முரண்பாடு இருந்துச்சுன்னா அதை தீர்த்து நீதி வழங்கல் தான் என்னது? நீதித்துறை. இதுதான் வந்து அரசாங்க அமைப்போட அடிப்படை பணி. ஆனால் நடைமுறையில் நீதித்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருந்திருக்குது? நடைமுறையில ஆட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்குது. அப்ப இவங்க ஏதாச்சும் பண்ணாலே இவங்க வந்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு நீதித்துறை யாருக்கு கீழே இருந்திருக்காங்க? ஆட்சித்துறைக்கு கீழே இருந்திருக்காங்க. இது யார் சமயத்துல? அந்த குமாரசாமி ராஜா இருந்த சமயத்துல. இது அதிகார பங்கீட்டு முறைக்கு மாறுபட்டது. அப்ப இது வந்து அதிகாரத்தை வந்து ஈக்குவலா பிரிச்சிருந்தாங்கன்னா 3 பேருமே தனித்தனியா தானே இருக்கணும். ஆனா இவங்க வந்து இவங்களுக்கு கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. அப்ப அதிகார பங்கீட்டு முறைக்கு இது எப்படி இருக்குது? மாறுபாடா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமாக குற்றம் இழைப்பவரும் குற்றத்துக்கு நீதி வழங்குவரும் ஒருவராகவே இருக்க முடியுமா? அவங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, குற்றம் இழைப்பவரும் குற்றத்துக்கு நீதி வழங்குபவரும் 2 பேருமே ஒரே ஆளா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதனால 1949 அக்டோபர் 2ஆம் தேதி நீதித்துறை ஆட்சித்துறையில இருந்து பிரிக்கப்பட்டது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. அதாவது 1949 அக்டோபர் 2ல என்ன பண்ணிருக்காங்க? நீதித்துறை ஆட்சித்துறையில இருந்து பிரிச்சிருக்காங்க. அதன்படி குற்றம் மற்றும் குற்றங்களை விசாரித்து நீதி வழங்குவதற்காக நீதிபதிகளை கொண்ட நீதிமன்றங்கள் வந்து
தனி அதிகாரங்களோட செயல்படுது. இதன் மூலம் நீதித்துறை அரசியல்வாதிகள், அதாவது யார் ஆட்சியில இருக்கிறாங்களோ அவங்களோட கட்டுப்பாட்டுல இருந்து எது விலக்கிக் கொள்ளப்பட்டது? நீதித்துறை. அரசியல் அநீதியிலிருந்து காப்பாற்றப்படுறாங்க. ஆட்சித்துறை நீதித்துறை பிரிவு முதலமைச்சர் குமாரசாமி ராஜாவின் நிரந்தர நிர்வாக சாதனை. இது வந்து நிரந்தரமா இப்போ வரைக்கும் அப்படித்தானே இருக்குது. இது வந்து ஒரு பெரிய சாதனை. எவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்காங்க நீங்க அப்படியே அந்த சைடு ஹெட்டிங் மட்டும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளவு சாதனைகள் பண்ணியிருந்திருக்காரு. அடுத்து ஊழல் ஒழிப்பு. ஊழலையும் ஒழிச்சிருக்காரு. அது எப்படின்னு பார்க்கலாம். அதிகாரமும் ஊழலும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். அதாவது ஒருத்தவங்களுக்கு அதிகாரம் வந்துருச்சுனாலே கண்டிப்பா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிடுவாங்க? ஊழல் பண்ணதான் ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் இவங்க வந்து இரட்டை குழந்தைகள் அப்படிங்கிறாங்க. அறுவை சிகிச்சையால் கூட பிரிக்க முடியாதான். அதிகாரம் அதிகரிக்கும் அளவுக்கு ஊழலும் பெருகும். கரைபடா கரத்தினான குமாரசாமி ராஜா. இந்த மாதிரியான ஒரு சமயத்துல கரைபடா கரமா உள்ளவர் தான் யாரு? குமாரசாமி ராஜா. அரசாங்க அதிகாரிகளும் அலுவலர்களும் அரசியல்வாதிகளும் இவரை போன்றவே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா அப்படி இருக்க மாட்டாங்கல்ல யாரும். ஊழலை ஒழிக்க முடியாவிட்டாலும் அதை வந்து, அதாவது ஊழலை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியலனாலும், அதாவது கேன்சல் பண்ண முடியலனாலும் அதை வந்து ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஊழல் தடுப்பு கமிட்டிகள். அப்ப அதுக்கு உடனே ஒரு கமிட்டி போடுறாரு. ஊழல் யாராச்சும் பண்ணீங்க அப்படின்னோம்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அதை தடுக்கிறதுக்கான ஒரு கமிட்டி வந்து ஃப்ரேம் பண்றாங்க. ஊழல் குற்றம் சாட்டப்பட்டவரின் பட்டியல் அரசாங்க இதழான சென்னை செய்தியில். அப்ப ஊழல் குற்றம் சாட்டப்பட்டவரோட பட்டியலை வந்து என்ன பண்றாங்க? கவர்மெண்டோட இதழான சென்னை செய்தியில வெளியிடுறாங்க. அப்ப அந்த மாதிரி ஆனிச்சுன்னா அவங்க கொஞ்சம் அதெல்லாம் மாறுவாங்கல்ல, அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்ட அரசாங்க அதிகாரிகளும் அலுவலர்களும் யாருக்கு மேலவாவது குற்றம் நிரூபிச்சாங்க அப்படின்னோம்னா அவங்க கவர்மெண்ட் அதிகாரியாவே இருந்தாலும் என்ன பண்றாங்க? இடைநீக்கம் பண்றாங்க, இல்லாட்டி பதவி நீக்கம் பண்றாங்க. குமாரசாமி ராஜாவின் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் அவரது அரசாங்கத்தின் நம்பகத்தன்மையை அதிகரித்தது. நிர்வாக ஊழல் வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டது. அடுத்து எதிர்கட்சிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். கம்யூனிஸ்டுகள் 1947 டிசம்பர் மாதம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மீது விதிக்கப்பட்ட தடை 1951 விலக்கிக் கொள்ளப்பட்டது. அதாவது கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மேல ஒரு தடை வந்து போட்டிருக்காங்க. எப்ப? நம்ம சுதந்திரம் வாங்கின சமயத்துல 1947. அதை எப்போ வந்து விலக்கியிருக்காங்க? 1951. இதற்கிடையே இந்தியாவின் பல மாநிலங்களில் கம்யூனிஸ்டுகள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட்டனர். அவர்கள் மீது அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் விவசாயிகளை ஒன்று திரட்டி ஜமீன்தார்களுக்கு எதிராக போராட தூண்டினர். அப்ப தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்டுகள் என்ன பண்றாங்க? ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி, நீங்க இந்த மாதிரி ஜமீன்தார்கள் உங்களை கொடுமை பண்றாங்களா, அதுக்கு எதிராக நீங்க போராடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க வந்து சொல்றாங்க. தொழிலாளர்களை முதலாளிக்கு எதிராக மோத விடுறாங்க. அப்ப கம்யூனிஸ்டோட வேலை என்ன? விவசாயிகளை வந்து நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து முதலாளிகளை வந்து எதிர்த்து இது பண்ணுங்க. வேலைக்கு போறவங்க நீங்க வேலைக்கு போகாம வேலை நிறுத்தத்துல ஈடுபடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப கம்யூனிஸ்டுகளின் தாக்கத்தால் அரசாங்க அலுவலர்களும், அப்ப கம்யூனிஸ்டுகள் இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் பாதிக்கப்படுறாங்க. பிரகாசத்தின் பதவி காலத்தில் தலை தூக்க ஆரம்பித்த கம்யூனிஸ்டுகளின் செல்வாக்கு குமாரசாமி ராஜாவின் ஆட்சி காலத்தில் கவலை தரக்கூடிய அளவுக்கு, அப்ப பிரகாசத்தோட ஆட்சி காலத்துல தான் கம்யூனிஸ்டுகளோட செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆனது. குமாரசாமி ஆட்சி காலத்துல வந்து ரொம்ப அது பெருசா வளர்ந்துருச்சு. ஜீவானந்தம், ராமமூர்த்தி, ஏடி பாண்டியன், கல்யாண சுந்தரம், ரங்கா போன்ற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அரசின் கொள்கைகள், நடவடிக்கைகள், அதாவது கவர்மெண்டோட கொள்கை என்ன, நடவடிக்கைகள், இதை பத்திலாம் கம்யூனிஸ்டுகள் வந்து எதிர்த்து பேசுறாங்க. அதை ஒடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் ஒன்றுதான் 1950 சேலம் சிறைச்சாலையில் 22 சிறை கைதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்று குறிப்பிட்டுள்ளார் பி. ராமமூர்த்தி. அப்ப கம்யூனிஸ்டுகளோட பிரச்சனையை ஒடுக்கிறதுக்காக 1950 சேலம்ல 22 சிறை கைதிகளை சுட்டுக் கொண்டிருக்காங்க. இதன் காரணமாக குமாரசாமி ராஜாவின் கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஹிட்லர், அப்ப குமாரசாமி ராஜா சிஎம், அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு சாதனைகள் பண்ணாரு, எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப இந்த ஒரு இது கம்யூனிஸ்டுகள் வந்து ரொம்ப இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் ரொம்ப இந்த மாதிரி பண்ற சமயத்தினால, அவங்க பண்ற விஷயங்கள்னால அதை ஒடுக்குறதுக்காக பண்ண நடவடிக்கைகள் 1950 சேலம் சிறைச்சாலையில 22 பேர் வந்து இறந்துட்டாங்க. இதோட நடைமுறையை இதை பார்த்தோம் அப்படின்னோம்னா குமாரசாமி ராஜாவை யாரோட இது பண்றாங்கன்னா ஹிட்லரோட அடக்குமுறையோட வந்து ஒப்பிட்டு பேசுறாங்க. அடுத்து திமுக. குமாரசாமி ராஜா முதலமைச்சரான 5 மாதங்களில் சி.என். அண்ணாதுரையும் அவரது தம்பிகளும் பெரியாரின் திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து வந்து 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவிக்கிறாங்க. அதாவது குமாரசாமி ராஜா சிஎம் ஆகி ஒரு 5 மாசத்துக்குள்ளார இந்த சைடு உள்ள திராவிட கழகத்திலிருந்து பெரியாரோட அந்த சி.என். அண்ணாதுரை, அவரோட தம்பிகள்னு சொல்ற நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து பெரியாரோட தீகால இருந்து பிரிஞ்சு வராங்க. பிரிஞ்சு வந்து திமுக அப்படிங்கறத ஆரம்பிக்கிறாங்க. எப்ப? 1949 செப்டம்பர் 17. அதற்கு முன்னரே அண்ணாதுரை அவரது கவர்ச்சி பேச்சாலும் புரட்சி எடுத்துக்களாலும் நாடகம் நடிப்பாலும் தமிழ்நாட்டு இளைஞர்களை, குறிப்பாக மாணவர்களை, அதாவது இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட பேச்சாலையும் புரட்சி எழுத்தாலையும் நாடகத்தினாலையும் மக்கள், இளைஞர்கள் எல்லாமே வந்து நல்லா தன்வசம் அவர் வந்து கொண்டிருந்தாரு. தென்றலாக தோன்றிய கழகம் புயலாக மாறிக்கொண்டிருந்தது. முதலமைச்சர் குமாரசாமி ராஜா திமுகவின் புயல் பிரச்சாரத்தாலும் திராவிட கொள்கை, ஏற்கனவே அவர் வந்து கம்யூனிஸ்டால ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. அடுத்து இப்ப வந்து திமுகவோட புயல் பிரச்சாரம் திராவிட கொள்கை, அதாவது திமுக இப்ப வந்துருச்சு பாத்தீங்களா, அந்த அண்ணா ஆரம்பிச்சது
ஆரம்பிச்சது. இதனாலே இவர் ரொம்ப வந்து கவலை கொள்றாரு. திமுகவை வந்து முள்மரமாக கருதிய ராஜா அதை முளையிலேயே எப்படி வந்து கம்யூனிஸ்ட் வந்து இது பண்ணாரோ அதே மாதிரி திமுகவும் வந்து ஒரு சின்ன முள்ளா முளைக்குது. அதை வந்து முளையிலே என்ன பண்ணிடணும், கிள்ளி எரிஞ்சிடணும், இல்லாட்டி இது பெருசா வளர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்றாரு. கழக சம்பந்தப்பட்ட அதாவது அந்த திமுக சம்பந்தப்பட்ட நிறைய நூல்கள் இருக்கும்ல, அதை மக்கள் படிக்க படிக்க தானே நிறைய விழிப்புணர்வு வந்துடும். அந்த நூலெல்லாம் தடை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ணாதுரையின் லட்சிய வரலாறு, புலவர் குழந்தையின் ராவண காவியம், பாரதிதாசன் இரண்யன் அல்லது இணையற்ற வீரன், ஏவிபி ஆசை தம்பியின் காந்தியார் சாந்தியடைய, இந்த மாதிரி நூல்கள்லாம் தடை செய்யறாங்க. அதே மாதிரி மெயினானது இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அண்ணாதுரை 1943 எழுதிய ஆரிய மாயை 1950 தடை செய்யப்பட்டது. அண்ணாதுரை எப்ப எழுதியிருக்காரு? 1943 எழுதியிருக்காரு. எப்ப இவர் வந்து திமுகவா அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சது 1949 தான். அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க பண்றதுனால நம்மளோட இதுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு 43 எழுதின ஒரு ஆரிய மாயை அப்படிங்கிற நூலுக்கு வந்து 1950 தடை செஞ்சிருக்காங்க. இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒன்று வந்துச்சு. அதாவது ஆரிய மாயை அப்படிங்கிற நூல் வந்து எந்த வருஷம் தடை செய்யப்பட்டதா இல்ல யார் எழுதுனதா, இது மூணுமே முக்கியமானதான். 1943 எழுதினது ஆரியமாயை, எப்ப தடை செய்யப்பட்டது? 1950. யார் எழுதினது? அண்ணாதுரை. இது யார் சிஎம்மா இருந்த சமயத்துல தடை செய்யறாங்க? குமாரசாமி ராஜா. அடுத்து வந்து போர்வாள், சர்வாதிகாரி, தூக்குமேடை, ரத்த கண்ணீர், மகாத்மா தொண்டன், சீமையானம் போன்ற நாடகங்களும் இந்த நாடகங்களும் என்ன பண்றாங்க? தடை செய்யறாங்க. அதாவது திமுக ஆரம்பிச்ச அந்த நூல்களா இருக்கட்டும், அந்த நாடகங்கள் எல்லாத்தையும் வந்து தடை செய்யறாங்க. இவை யாவும் கழகத்தை தூண்டக்கூடியவை என்று கூறி, அதாவது இது எல்லாமே வந்து மக்களை வந்து கழகத்தை தூண்டும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து தடை விதிச்சிருக்காரு. ஆனால் திமுகவினர் இத்தகைய எழுத்து பேச்சு சுதந்திரத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்ட போர் என்று. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? திமுக என்ன சொல்றாங்க? நம்ம வந்து நமக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு, எழுத்து சுதந்திரம் இருக்கு, இது நம்மளை வந்து இப்படி ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போய் வந்து நிறைய இடத்துல எல்லாம் பேசுவாங்கல்ல, கேம்பெயின் பேசுவாங்கல்ல, அதுல வந்து திமுக எல்லாம் இப்படி வந்து பேசுறாங்க. உருவாகி வந்த அரசியல் சூறாவளியை காங்கிரஸ் ஆட்சியினரால் சரியாக வந்து கணிக்க முடியவில்லை. அடுத்து ஆரியமாயை பத்தி தனியா கொடுத்திருக்காங்க பாருங்க. அண்ணாதுரை வந்து 35 வயசுல வந்து எழுதி வெளியிடப்பட்ட நூல் தான் ஆரியமாயை. அப்ப அண்ணாதுரைக்கு 35 வயசா இருக்கிறப்பதான் 1943 ஆரியமாயை வந்து எழுதியிருக்காரு. அதன் பின்பு அந்த புத்தகத்தோட பல பதிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இந்நூல் வெளியான 7 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தடை செஞ்சிருக்காங்க 1950. இது வந்து மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதே மாதிரி திமுகவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதனால அண்ணாதுரை மீது வழக்கும் அந்த நூல் எழுதினதுக்காகவே ஏதோ ஒரு விஷயத்துக்காக வழக்கு தொடர்ந்திருக்காங்க. வழக்கோட முடிவுல 1950 செப்டம்பர் 18 வந்து ஆரியமாயை ஆசிரியர் யாரு? அண்ணாதுரை. அந்த நூல் எழுதியிருக்காருல்ல, அதனாலதான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து 500 ரூபாய் அபராதமும் 6 மாத கால சிறை தண்டனையும் வந்து கொடுக்குறாங்க. அப்ப அரசாங்கத்தோட தடையும் நீதிமன்ற தண்டனையும் திமுகவின் பிரச்சார பீரங்கிற்கு வெடிமருந்தாயிற்று. அப்ப 1951 மார்ச் முதல் தேதி இந்த புத்தக தடைக்கு எதிராக இப்ப இந்த புத்தகத்தை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க. அப்ப அந்த தடையை மீறியவர் என்ன பண்ணிருக்காரு? புத்தகத்தை தானே ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, நாங்க மேடை போட்டு பேசுவோம்ல, அந்த மேடையில வந்து இந்த புத்தகத்துல என்ன வாசகங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் நாங்க படிச்சு காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தக தடைக்கு எதிராக பொது மேடைகள்ல அவங்க வந்து படிச்சு காமிக்கிற இடத்துல 159 இடங்கள்ல இந்த நூலை வந்து படிச்சு காமிச்சிருக்காங்க. அப்ப அவர் வந்து ஃபேமஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு நூல் வந்து இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்ப குமாரசாமி ராஜாவின் அவசர அலங்கோல நடவடிக்கைகளால் சாதாரணமாக இருந்த ஆரியமாயை புத்தகம் வந்து என்ன ஆயிடுச்சு? இவங்களோட கழகம், ஏன்னா இவங்க புதுசா இப்ப வந்து திமுக கழகம் ஆரம்பிச்சிருக்காங்களா கட்சி, அந்த கழக வளர்ச்சிக்கு உரமாயிடுச்சு. கழக கருத்துக்கள் வெட்டுக்கிளிகள் போன்ற தமிழ்நாடு எங்கும் நல்ல பறந்து பிரிவுது இப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு? கண்ணதாசன் தனது வனவாசத்தில் சொல்லிடுறார். அப்ப கண்ணதாசனோட நூல் என்னது? வனவாசம். அதுல வந்து என்ன சொல்லியிருக்காரு? இந்த ஆரியமாயை கருத்தை பத்தி இவர் வந்து சொல்லியிருக்காரு. அன்றைய அரசியல் வானில் உருவாகி வந்த கழக புயலை பற்றி காங்கிரஸ் அரசாங்கத்தால் சரியாக கணிக்க முடியவில்லை. அதற்கான விலையை அந்த கட்சி பின்னர் கொடுக்க வேண்டியதாயிற்று. அடுத்து மொழி பிரச்சனை. குமாரசாமி ராஜா ஆட்சி காலத்தில் வந்து இந்தி மொழி பிரச்சனை வந்து இருந்துச்சு. அவரோட அமைச்சரவையில் வந்து கல்வி அமைச்சராக இருந்தவர் யாரு? மாதவ மேனன். ஏன்னா இவருக்கு முன்னாடி சிஎம்மா இருந்தவங்க இதுல யார் கல்வி அமைச்சரா இருந்தாரு? அவினாசி லிங்கம் செட்டியார். அவரை வந்து இந்த சமயத்துல அவர் போடல, ஏன்னா காமராஜர் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அதனால வந்து என்ன பண்ணியிருந்தாங்க? மாதவ மேனன் வந்து கல்வி அமைச்சரா இருக்காரு. இவர் வந்து வரலாற்றில இருந்து எந்த பாடத்தையும் கற்கல, மறக்கல. எனவே அவர் ஆர்வத்தின் காரணமாக அவருக்கு வந்து என்ன ஏதுன்னே தெரியல. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? ஹிந்தியை வந்து கட்டாய பாடமாக்கி உத்தரவிடுறாரு. கிடப்பிலிருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்ன பண்றாங்க? மீண்டும் ஸ்டார்ட் ஆகுது. நிலைமை மோசமாக முன்பு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க? ஆமா, இது திருப்பி ஒரு பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு சொல்லிட்டு 1950 ஜூலை 10 வந்து இந்த பிரச்சனைக்குரிய அரசாங்க ஆணையம் வந்து விலக்கிக்கிட்டாங்க. இந்திய அரசியல் சட்டப்பிரிவில் காணப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 18 மொழிகள் தேசிய மொழிகளாக கருதப்படவில்லை. அதாவது அப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் என்னவா இருந்துச்சு? 18 மொழி. அது வந்து தேசிய மொழியா இது பண்ணல. இவை ஆட்சி அல்லது அலுவல் அல்லது தொடர்பு மொழி என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது தேசிய மொழிகள்னு சொல்ல மாட்டாங்களா, அதை என்ன சொல்லுவாங்க? ஆட்சி மொழி,
இல்லாட்டி அலுவல் மொழி, இல்லாட்டி தொடர்பு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. திமுக தமிழ் மொழி தான் மத்திய அரசின் ஆட்சி மொழியாக ஆக்கப்பட வேண்டும். அப்ப திமுக அண்ணாதுரை ஆரம்பிச்சாங்க பாத்தீங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ் மொழி தான் வந்து மத்திய அரசுக்கு ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1950 மே 26ஆம் தேதி கோவில்பட்டியில் நடைபெற்ற திமுக மாவட்ட மாநாட்டில் மத்திய அரசின் மொழிக் கொள்கையை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்ப 1950 மே 26ல கோவில்பட்டியில திமுக மாவட்ட மாநாடு நடைபெற்றிருக்குது. திமுகவோட மாவட்ட மாநாடு. அதுல வந்து மத்திய அரசோட மொழிக் கொள்கையை கண்டித்து தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இப்ப நம்ம மேல படிச்சதெல்லாம் ஒரு கோர்வையா மதிப்பீடுல கொடுத்திருப்பாங்க. என்னன்னு பார்க்கலாம். பி.எஸ். குமாரசாமி ராஜா எளிமைக்கும் நேர்மைக்கும் அரசியல் தூய்மைக்கும் எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு. ரொம்ப எளிமையா இருந்தாரு, நேர்மையா இருந்தாரு, அரசியல்ல தூய்மையா, அதாவது கரைப்படாத கை அப்படின்னு சொல்லி படிச்சோம்ல. இளம் வயதிலேயே இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபாடு கொண்டு தன் வாழ்க்கையை பொது வாழ்க்கைக்கு இளம் வயதிலேயே அவர் என்ன பண்ணியிருக்காரு, காந்தியை பார்த்து அது ரொம்ப பிடிச்சு காந்தியோட கருத்துக்கள்ல நிறைய ஈர்த்து நிறைய விஷயங்கள்ல அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாரு. அதே மாதிரி அன்னி பெசன்ட் அம்மையாரோட இயக்கத்திலையும் வந்து இது பண்ணியிருந்திருப்பாரு. நாட்டு விடுதலை, கூட்டுறவு, உள்ளாட்சி ஆகிய மூன்றும் இவரது வாழ்க்கை குறிக்கோள்கள். இதை நம்ம பார்த்தோம்னா நாட்டு விடுதலை காந்தியை பார்த்ததுக்கு அப்புறம் வந்திருக்கோம். நிறைய கூட்டுறவு, உள்ளாட்சி அதெல்லாம் பண்ணியிருந்திருப்பார்ல. கூட்டுறவு சங்கம்லாம் கூட ஆரம்பிச்சிருப்பாங்க. உள்ளாட்சி அதாவது கிராமத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருப்பாரு. முதல்வர் பதவியை தேடி இவர் செல்லவில்லை. அந்த பதவி இவரை தேடி மருத்துவமனைக்கே வந்தது. இவர் வந்து சிஎம் பதவியை தேடி போல, இவரை தேடி அந்த சிஎம் பதவி வந்துச்சு. எங்கேயே வந்துருச்சு, மருத்துவமனைக்கே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோஷ்டிகளின் கோட்டையாக இருந்த காங்கிரஸில் செல்வாக்கு பெற்றிருந்த, அதாவது இவர் சிஎம்மா இருந்த சமயத்துல காங்கிரஸ்குள்ள நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா காமராஜரோட ஆதரவோடு இவர் வந்து முதலமைச்சர் பொறுப்பை வந்து ஏற்றுக்கொண்டார். அதனால வந்து காமராஜரின் கைப்பாவையாகவே கருதப்பட்டார். ஏன்னா காமராஜர் ஆதரவோட வந்ததுனால இவர் காமராஜரின் கைப்பாவையாக கருதப்படுறாரு. ஆனால் ராஜா நாடாரின் கைப்பாவையாக இருக்க மறுத்ததால் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜரின், அப்ப காமராஜரோட சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் இருந்திருக்குது. அதனால காமராஜரின் கைப்பாவைன்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தோம்னா ஆனால் ராஜா நாடாரின் கைப்பாவையாக இருக்க மறுத்ததால் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜரோட என்ன ஆயிடுச்சு, ஆதரவை இழக்க நேர்ந்தது. அதன் விளைவாக கட்சிக்கும் ஆட்சிக்கும் இடையே என்ன ஆயிடுச்சு, இடைவெளி அதிகரிச்சிருச்சு. 1952 சட்டப்பேரவை தேர்தலில் சொந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியிலே தோற்க வேண்டியதாயிட்டு. காமராஜர் சப்போர்ட் கேன்சல் ஆனது, அதாவது அது இதானதுக்கு அப்புறமேல 1952 சட்டப்பேரவை தேர்தல் வந்திருக்குது. அதுல வந்து அவரோட சொந்த தொகுதியான ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியிலே என்ன பண்ணிட்டாரு, அவர் தோத்துட்டாரு. குமாரசாமி ராஜா என்னென்ன சாதனைகள் பண்ணாங்க, உணவு கொள்கை, வரி கொள்கை, கல்விக் கொள்கை, கட்டாய கொள்முதல், இந்த தோல்விக்கான காரணங்கள் என்று கணித்துள்ளார் சி. சுப்பிரமணியம். அதாவது இவர் தோத்ததுக்கான காரணம் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, உணவு கொள்கை, வரி கொள்கை, கல்விக் கொள்கை, கட்டாய கொள்முதல், இதுதான் வந்து இவர் தோத்ததுக்கான காரணம்னு சொல்லிட்டு சி. சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு. தேர்தலில் தோல்வி கண்ட போதிலும் தன்னலம் கருதா பொதுப்பணியில் வெற்றி கொண்டவர் ராஜா. குமாரசாமி ராஜாவின் அறப்பணிக்கு அரணாக இன்றும் தலைநிமிர்ந்து நிற்பது ராஜபாளையத்தில் உள்ள காந்தி கலைமன்றம். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ராஜபாளையத்துல காந்தி கலைமன்றம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இவரோட அறப்பணிக்கு ஒரு அரணாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிச்சு. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.